பத்தலோ வா. எப்பதான் சுட சுட டீ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனப்பா. அட டீ காப்பியில நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன்ப்பா. டாக்டர் ஜட்கா சார், என் கண்ணு பிதுங்கி போற அளவுக்கு வலிக்குது சார். எனக்கு சீக்கிரமா உங்க கையால மருந்து கொடுங்க சார். கண்ணை வலிக்கத நான் கண்ணு பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கமாப்பா. நீ உன் கண்ணடிய மாத்தி பாரு. அட இதெல்லாம் ரொம்ப சின்ன பிரச்சனை பட்லு, நீ கவலையப்படாத. இனிமே உனக்கு வலியே வராது. இப்ப பாரு, இத போட்டதுக்கு அப்புறம் உனக்கு வலினா என்னன்னே தெரியாது. இப்ப கண்ணை காட்டு பார்க்கலாம். அவ்வளவுதான், எல்லாம் சரியாயிடும் நண்பா. கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடு. உங்களுக்கு வரிசை ஆம்பளை பசங்களா பிறக்கட்டும். நல்லா இருங்க. இந்த கண்ணில மருந்து போட்டதும் கொஞ்சம் கேப்னஸா இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமா? கடைசியில மூட்டை லாரியில மோதிட்டனே, என்ன பண்ண போறா தெரியலையே. என்னாச்சு பாக்ஸர்? என்ன எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரி வேலையை நீ தான் பண்ணிருப்பேன்னு. பத்லு நண்பா, உனக்கு ஒன்னாகலையே, நல்லா தானே இருக்க? இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தான் தோணுது. நான் இப்போ புதுசா ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அதை நீ சாப்பிட்டேன்னா சூப்பரா இருக்கும். முன்னாடியும் பின்னாடியும் தெரியும். எனக்கு பின்னாடி கூட தெரியுமா? அப்படியெல்லாம் கூட நடக்குமா என்ன? நாம யாரு சோழிக்கும் போறதில்ல, யாரு வம்பு தும்புக்கும் போறதில்ல. நமக்கு மட்டும் எதுக்காக இப்படி எல்லாம் நடக்குது? அட நீங்கெல்லாம் எதுக்கு என் கூட கூட்டமா வந்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு சாட்டர்டேவா? ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டுட்டாங்களா? படிக்கிற பசங்களுக்கு இது தேவையில்லாத வேலை. அட அவங்க பின்னால வர்றது என் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சது? என்னால பின்னாலையும் பார்க்க முடியுமா? ஏய், மரியாதை இங்க இருந்து ஓடி போயிருங்க. நான் எங்கெல்லாம் போறேன்னா கூடவே நீ அங்க வந்துடுறியே. பிரமாதம் பாஸ், பிரமாதம். நீங்க அருமையான பஞ்ச டயலாக் சொன்னீங்க. பஞ்சாவது பஞ்சாமிர்தமாவது. முதல்ல இந்த மோட்டுவா முக்குங்க. அவன் என் முதுகுல உட்காந்து என் முதுகெலும்ப உடைச்சிட்டு இருக்கா. அடிக்கடா அவனை. நம்பர் 1 நம்பர் 2 இப்ப அவனை மூடிங்க. இந்த சொட்டைய நான் கவனிக்கிறேன். நம்மள ஏமாத்த மாறு வேஷம் போட்டுட்டு வந்திருக்கா. ஏ ஃபார் அட்டாக். உன்னால பின்னாடி எப்படிடா பார்க்க முடியுது? யாருக்கிட்ட ஆனா கூட்டமா வந்துடுறாங்க. பெரிய சொர்ணாக்கா தம்பிங்க. டே எனக்கு எல்லா பக்கமும் கண்ணுடா. திரும்பி பார்க்காம ஓடுகடா. அவனால இப்ப எல்லா பக்கமும் பார்க்க முடியுமா? எஸ்கேப். மோட்டு டாக்டர் ஜட்காவை புகழ்ந்து பேச வார்த்தையே இல்ல. அவர் ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ்னு நிரூபிச்சிட்டாரு. என்னால 4 பக்கமும் பார்க்க முடியுது மோட்டு. ரியலி? அப்படின்னா இந்த வேலையை பண்ணது அந்த பூசணிக்கா மண்டையன் தானா? முதல்ல உன் மூஞ்சிய கண்ணாடியில பாடுறா. அடடா, டாக்டர் ஜட்கா என்ன காரியம் பண்ணிட்டாரு? அவன் டாக்டரா இல்ல மந்திரவாதியா மோட்டோ? இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்கான். ஒரே ஒரு ஊசியில என்னென்ன மாற்றலாம் நடந்து போச்சு மோட்டோ. 18 பட்டியை என்ன வேடிக்கை பார்க்குது. அவனை நான் சும்மா விட மாட்டேன். என்னப்பா ஏலியன் மாதிரி ஆயிட்டு? டாக்டர் ஜட்கா உன்னை எப்படி மாத்திட்டாரு? என் நிலைமையை பாத்தீங்களா மிஸ்டர் கசிட்டேராம்? நல்லா போய்கிட்டு இருந்த என் வாழ்க்கையில இப்படி மூட்டலாரிய விட்டு ஏத்திட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்? வாங்க நேரா இப்ப அந்த ஆளுகிட்டே போய் நியாயம் கேட்கலாம். நான் அடிக்கிற அடியில அவனுக்கு எந்த பக்கமும் ஒர்க் பண்ணவே கூடாது. என்ன நான் சொல்றது? என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லதா? காசு சம்பாதிக்க நல்ல டைம் வந்துடுச்சு. பாத்துலோ எப்பனே வீட்டுக்கு போ. டாக்டர் ஜட்கா லேப்ல இல்லையப்பா. அந்த ஆளு லேபுக்கு வந்ததும் நான் உன்னை கூப்பிடுறேன். இந்த மாதிரி டைம்ல வெளியே சொத்த கூடாதப்பா. அங்க பாருங்க, அது நம்ம போல்டோ மாதிரி இருக்கு. ஏன் போல்டோ? ஓகே, நம்ம அங்க போய் பார்க்கலாம்.
அவனை பார்க்கிறதுக்கு நம்ம போல்ட்டு மாதிரியே தான் இருக்கான். சரி வா, அங்க போய் தான் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஏலியனை காட்ட போறேன். நீங்க ஏலியன்கிட்ட பேசக்கூடாது. தேவையான ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு ஓடி போயிடணும். தம்பி இப்ப ஏலியன் மட்டும் வரல, எங்க கிட்ட வாங்கின மொத்த பணத்தையும் திரும்ப தரணும். யாரு வந்துட்டீங்களாப்பா? உண்மைதான், ரியல் ஏலியன். உருப்பரி நகரில் ஏலியன். ஆமா. வாவ், என்னால நம்பவே முடியல. வளைச்சு எடுக்கறாங்க போட்டோவே மோட்டோ. வேற பத்திரம் ஏலியன் சொல்றீங்க, ஏலிக்கு பிறந்தவனுங்களா? முதல்ல போங்கடா இங்க இருந்து போல. ஆ, என்ன நிறைய ஏலியன்ஸ். வாவ், அட எங்க கேமரா? எங்க மோட்டோ வந்திருக்கிற புது பசங்க ரெண்டு பேரும் யாரு? அவங்கள பார்த்தா உண்மையான ஏலியன்ஸ் மாதிரியே இருக்கு மோட்டோ. ஹலோ மை டியர் போல்டு, நான் தான் ஆல்பா. ஓ அம்மா, நீ சின்ன வயசுலயே காணாம போயிட்ட. அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்தி கொடுத்திருக்காரு என்கிட்ட. போல்டு, இது உங்க அப்பா. இவரோட பேரு காமா. இங்க பாரு, நாங்க உன்னை பல வருஷமா தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ இன்னைக்கு தான் கிடைச்சிருக்க. வா, நம்ம உடனே நம்ம பிளானட்டுக்கு போகலாம். நான் போல்டோ எல்லாம் கிடையாது. என் பேரு பத்துலு. நான் உங்க பையன் எல்லாம் கிடையாது. மோட்டோ ஏன்டா நிக்கிற? ஓட வேண்டிய நேரம் இது. ஓடி வா. திரும்பி பாத்துறாத மோட்டோ. போகவே இல்ல. வாங்க அவனை போய் பிடிக்கலாம். போல்டு அம்மாவை பார்த்து ஓடிட்டே இருக்க. ப்ளீஸ் என் கூட வந்துடு. டே மோட்டோ, இவங்களுக்கு சொல்லி புரிய வைடா. எந்த ஆங்கில பார்த்தாலும் பயமா இருக்குடா. அம்மாவும் புள்ளையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மூணாவது மனுஷன் உள்ள நுழைய கூடாது. அவங்களுக்குள்ள இருக்கிற பாசம் ரொம்ப எமோஷனலானது. அடே வீங்கன வயசா, இது ஜோக் அடிக்கிறதுக்கான நேரம் இல்லடா. சீக்கிரமா போய் அந்த பானை வைத்த ஜட்காவை கூட்டிட்டு வாடா. ஓகே, எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். சிங்கம் சார் ஏலியன்ஸ் துரத்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு எங்களை நீங்க தான் காப்பாத்தணும். மை நேம் இஸ் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து யாரும் தப்பிச்சதா சரித்திரமே இல்ல. அது இம்பாசிபிள். அம்மா, சிங்கம் சார், நான் ஒன்னும் ஏலியன் கிடையாது. சொன்னா கேளுங்க. என்ன உங்களுக்கு பார்த்தா தெரியலையா? அம்மா, என்ன தைரியம் தான் என் போல்டோ போட்டு அடி பண்ணி. மோட்டு, இது என்ன விளையாட்டு? ஆமா, இவங்க எல்லாம் யாரு? நான் காண்றது கனவா இல்ல நினைவா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ என் பையன் போல்ட்டுவா அடிச்சிருப்ப. ஐயோ, யம்மா, என்னடா என்ன கொடுமை சார் இதெல்லாம்? மோட்டு பத்துரு, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. மரியாதை அவரை விடுங்க. அவர் தப்பு எதுவுமே கிடையாது. ஓ, அப்படின்னா இதெல்லாம் ஓன் தப்பு தானா? இல்ல வேண்டாம், சொன்னா கேளுங்க. பத்துல காப்பாத்துறா. இதுக்கு மேல என்னால அடி வாங்க முடியாது. ஏதாவது பண்ணுடா. எல்லா தப்பையுமே இந்த டாக்டர் ஜட்கா மட்டும் தான் செஞ்சிருக்காரு. என்ன, இவர் செஞ்ச தப்பு தானா? என்ன காப்பாத்துங்கப்பா, யாராவது என்ன காப்பாத்துங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு நிறுத்துங்க. டாக்டர் ஜட்கா எந்த தப்பும் செய்யல. அவர் புதுசா கண்டுபிடிச்ச ஒரு மருந்தை மட்டும் தான் எனக்கு ஊசியா போட்டாரு. அந்த ஊசி போட்ட கொஞ்ச நேரத்துல எனக்கு பின்னால பெரிய கண்ணு முளைச்சிருச்சு. அது எப்படி நடந்திருக்க முடியும்? அந்த இன்ஜெக்ஷனை காட்டுங்க. இனி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் தெரியாதனமா இந்த மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன விட்டுருங்க. ஓ வாவ், பிரமாதம். எனக்கு நிறைய கண்கள் வந்துருச்சு. இப்ப நம்மளால ரொம்ப தூரத்துக்கு பார்க்க முடியும். இப்ப நம்ம பிளானட்லயே நம்ம தான் ரொம்ப வித்தியாசமான ஆட்கள். அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். அந்த இன்ஜெக்ஷன் எனக்கும் போட்டு விடுங்க சீக்கிரம். இங்க பாருங்க, முதல்ல என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லுங்க. அதுக்கப்புறமா உங்க பிளான் போய் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. உன் விஷயத்துல நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டோம். தயவு செஞ்சு நம்புங்கக்கா, நான் உங்க புள்ள போல்டு இல்ல. அழுது சொல்றேன்ல, விட்டுருங்க. ஏய் பத்துல மண்டையா, நீ சரியாயிட்டடா. உன் மண்டை மேல வளர்ந்த ரெண்டு கண்ணு உள்ள போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. என்னது, நான் பழையபடி சரியாயிட்டானா? முன்ன மாதிரியே என் மண்டை வந்துருச்சா? ஏன் ரெண்டு கொம்பு எடுத்து நீங்க ரெண்டு பேரும் ஆளு கொண்டா வச்சுக்கிட்டீங்களா? எங்க வீட்டுக்கு வாங்க, கோழிக்கறியா கொத்து பரோட்டா வாங்கி தரேன். ஓகே?
நீ உங்க வீட்டுக்கு தாராளமா போலாம். ஆனா நாங்க டாக்டர் ஜட்காவை எங்களோட கூட்டிட்டு போறோம். அவர் நிறைய இன்ஜெக்ஷன் எங்களுக்கு போட்டு இன்னும் நிறைய கண்களை கொடுப்பாரு. அந்த மாதிரி தப்பு மறுபடியும் பண்ணாதீங்கப்பா. என்னோட நண்பர்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. ஓ, அவங்க சும்மா ஜோக் அடிக்கிறாங்க, மன்னிச்சிடுங்க. எங்களால உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் பார்க்கலாம். பாய் பாய் மோட்டு, பத்லு, ஜட்கா, கசிட்டே ராம், சிங்கம் சார், பாய் பாய். வராதீங்க.